டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரவி ஸ்ரீனிவாசன். இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி உடைய நோட்டிஃபிகேஷன் அவங்க சொன்ன மாதிரியே எல்லா நோட்டிஃபிகேஷனும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பற்றின ஒரு சின்ன சிறப்பு பார்வை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாதம் லாஸ்ட் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே குரூப் 4 சர்வீஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6244 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது. இதுக்கான எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதி எல்லாருமே எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குரூப் 1 சர்வீஸ்க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 வேகன்சிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி எல்லாருமே எழுதிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமும் முடிஞ்சுது. மூணாவது பார்த்திங்கன்னா குரூப் 1B குரூப் 1C சர்வீஸ்க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 29 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 23ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி. ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு வந்திருப்பீங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சுது. நாலாவது பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிகிரி லெவல். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான இன்டர்வியூ லெவல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 105 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அது. இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மே 15ஆம் தேதி விட்டுருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 11 அன்னைக்கு எழுதி வந்திருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமும் முடிஞ்சுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் டிக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2030 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ செப்டம்பர் 28 அப்படின்றதுக்கு பதிலாக செப்டம்பர் 14 அன்றைக்கே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது செப்டம்பர் 28 மந்த் எண்டு தான் வரப்போகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் செப்டம்பர் 14 அன்றைக்கி எக்ஸாம் வச்சதுன்றது சில பேருக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாரும் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சுது. அடுத்தது 6வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட், அதாவது கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். அதுவும் நான் இன்டர்வியூ மூலிமா உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. 605 வேகன்சிஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10வது மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது. சரிங்களா, அக்டோபர் 14ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி உங்களுக்கு விஜயதசமியில் முடிஞ்சு உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் எக்ஸாம் தயார் நிலையில் இருங்க. ஸோ இந்த எக்ஸாம் இன்னும் முடியல, கேட்க போகிறாங்க. அடுத்து 7வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவல் ஐடி லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 730 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி வைக்க போகிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் கூடிய விரைவில் கேட்க போகிறாங்க, தயார் நிலையில் இருங்க. அடுத்து 8வது இடத்துல பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி. இதுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 17ஆம் தேதி அன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இந்த 8 நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8 இந்த 3 எக்ஸாமுக்கான வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ நல்லா பண்ணுங்கள், உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்கக்கூடிய சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எல்லாத்துக்குமே எழுதிருப்பீங்க, அப்ளிகேஷன் போட்டு எழுதிருப்பீங்க. எனிவே நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ இல்லை 4-5 எக்ஸாமோ எல்லாத்தையும் எழுதிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இது மூலியமாக கிடைக்கப்பெற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சுட்டே இருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு இதில் கிடைக்கப்பெற்ற அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகேங்களா, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதா ஒரு வாய்வழி பேச்சு காது வழி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வருது வரல, ஆனால் உங்களுடைய எஃபர்ட் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் எதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க, படிச்சுட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட் உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும்.